சினேகாவ அமைச்சரோட ஒய்ஃப 4 அறையுறாங்க. ஆரம்பிச்சுட்டு, "இங்க பாரு, அந்த தம்பி நல்லா தான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கு. என் புருஷன காப்பாத்திருக்கு. ஆனா, நீ தப்பான மெடிசன என் புருஷனுக்கு போட்டதும் இல்லாம, அத அந்த பையன் மேல பழி தூக்கி போட்டுருக்க. அதனால அந்த பையனுக்கு எவ்ளோ பிரச்சனை. என் கட்சி ஆளுங்கலாம் சேர்ந்து கார்ல வச்சு கொளுத்தலாம் போயிருக்காங்க. நல்ல வேளை அந்த தம்பி உயிர் பிழைச்சுட்டு வந்திருக்கு. இல்லன்னா எவ்ளோ பெரிய பாவம் எங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கும். அதுவும் இல்லாம அந்த பையன வேற மெடிக்கல் கவுன்சில்ல இருந்து தூக்கியிருக்காங்க. அந்த பையன் எவ்ளோ நல்ல பையனா இருந்திருக்கு. அந்த பையனுக்கு ஒரு கெட்ட பேர் வேற வந்திருக்கு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீ தான். அப்படி இருக்கும்போது உன்ன தான் மெடிக்கல் கவுன்சில்ல இருந்து தூக்கணும். நல்ல வேளை என் ஹஸ்பண்டுக்கு எதுவும் ஆகாம அவர் நல்ல வேளை பொழச்சுட்டாரு. அவருக்கு மட்டும் ஏதாவது ஆயிருச்சுன்னா, அப்புறம் உண்மை தெரிஞ்சுச்சுன்னா, நான் உன்ன சும்மாவே விட மாட்டேன்டி. இனிமேல் நீ யாருக்குமே வைத்தியமே பார்க்கக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு சினேகா வரையறாங்க. அமைச்சர் சொல்றாங்க, "உங்க பொண்ணு இனிமேல் யாருக்குமே வைத்தியம் பார்க்கக்கூடாது. அப்படி வைத்தியம் பார்க்கறதா இருந்தா அவங்க ஹாஸ்பிட்டலே நடக்க விட மாட்டோம் நாங்க" அப்படிங்கிறாங்க. "சாரி சார், தெரியாம பண்ணிட்டா சார். அவள மன்னிச்சிடுங்க சார். அவ இனிமேல் யாருக்குமே வைத்தியம் பார்க்காம நான் பார்த்துக்கிறேன் சார்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரி, இப்ப இந்த இத மன்னிச்சு இவ வைத்தியம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இனிமேலும் உங்க ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா, உங்க ஹாஸ்பிட்டலே மூட வச்சுடுவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் வார்ன் பண்ணி விடுறாங்க. அந்த சிவாவுக்கு திரும்பவும் ஹாஸ்பிட்டல்ல வேலை கொடுக்கவும் சொல்றாங்க. சிவாவுக்கு மெடிக்கல் கவுன்சில்ல கொடுத்திருந்த தடையை நீக்குறாங்க. மறுபடியும் நீங்க பிராக்டிஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சிவாவுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. இத கேட்டு சிவாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இது எப்படி தெரிஞ்சுன்னு தெரியல அமைச்சருக்கு. அமைச்சரே வந்து இந்த விஷயத்த எப்படியோ விசாரிச்சு எனக்கு வந்து மறுபடியும் பிராக்டிஸ் பண்றதுக்கு அலோ பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் எல்லாமே காரணம் யாரு தெரியுமா? சிந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மா சொல்றாங்க. சிந்து தான் அந்த நர்ஸ் கிட்ட பேசி அமைச்சர் கிட்ட போயிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிருக்கா. அதுக்கான பலன் தான் சிவா, இப்ப நீ வேலைக்கு போற அப்படி சொன்னோனே உடனே சிவா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சிந்து கிட்ட போயிட்டு, "ரொம்ப நன்றி சிந்து. உன்னாலதான் நான் மறுபடியும் வேலைக்கு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்றாங்க. "எதுக்கு டாக்டரே எனக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்க? நீ எவ்வளவு வருத்தப்பட்ட. உனக்கு டாக்டர் வேலை எவ்வளவு பிடிச்சு நீ பண்றன்னு எனக்கு தெரியும். நீ இந்த தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ இந்த வேலை எவ்வளவு பிடிச்சு செய்யறன்னு எனக்கு தெரியும் டாக்டரே. அப்படி இருக்கும்போது நீ எப்படி தப்பு பண்ணிருப்ப? அதனாலதான் நான் இந்த விஷயமா அமைச்சர் கிட்ட போய் பேசினேன்" அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்றாங்க. "ரொம்ப நன்றி சிந்து" அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, எப்படி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.